வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட்டு 2 டேஸாக நான் வந்து கொஞ்சம் அப்லோட் பண்ண டைம் லேட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். 10 மணிக்கு மேலே தான் வீடியோ அப்லோட் ஆகிருக்கு. ஸோ நிறைய பேர் பார்க்காதவங்களுக்காக நான் சொல்லிக்கிறேன். கண்டினியூஸாக 1ஆம் தேதியிலேருந்து வீடியோ நான் தொடர்ச்சியாக போட்டேன். பார்க்காதவங்களுக்காக 2 டேஸாக பார்க்காதவங்க ஆல்ரெடி வீடியோ இருக்குது, உங்கள் ஃப்ரீ டைமில் பாருங்கள். இன்னும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மணி சேவிங் விலாக் தான். ஹாலிடேயில் நான் எடுத்த விலாகு. ஸோ இது மணி சேவிங் ரிலேட்டடாக நான் செய்யக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் போயிட்டுருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நான் அந்த ஷேர் மார்க்கெட் வீடியோ போட்டதில் நிறைய பேர் வந்து கொஞ்சம் சொல்லி திட்டி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நான் அதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டேன். சில பேர் நியாயமாக சொன்னாங்க, அதை மட்டும் நான் அக்செப்ட் பண்ணிட்டு நான் ரிப்ளை பண்ணேன். அதில் வந்து ஒரு விஷயம் வந்து என்னென்னா, நான் வந்து யாரையுமே மிஸ்கைட் பண்ணலை. ஷேர்ஸில் வந்து நான் ஏன் போடலை அப்படிங்கிறத தான் நான் உங்ககிட்ட ஒரு வீடியோவாக நான் போட்டிருக்கேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஏன் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போடலை, ஷேர்ஸில் போடலை அப்படிங்கிறதுக்கு நான் சொன்ன ரீசன் தான். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, ஷேர்ஸ் மட்டும்தான் அதிக லாபம் தருமா, வேறு எந்த மிடில் கிளாஸ் வந்து வேறு விஷயங்களில் ஷேர்ஸு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இல்லாமல் நிறையா ரிட்டர்ன்ஸ் கிடைக்கக்கூடிய திட்டங்கள் இல்லையா அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் 3 டேஸ் கண்டினியூஸாக லீவ் வந்துச்சு. உங்களுக்கே தெரியும், ஃபஸ்ட்டு டே என்னோடய டே வந்து பார்த்திங்கன்னா, இந்த பார்க்கில் நேச்சரோட என்னோடய டே ஸ்டார்ட் பண்ணது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, அந்த டே ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் நேரம் வாக் பண்ணிவிட்டு போய் என்னோடய ஃபேவரட் கடையில் ஒரு காஃபி குடிச்சிட்டு தான் அந்த டேவை ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ நம்ம டாபிக் வருவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அன்றைக்கி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, மிடில் கிளாஸ் வந்து ஒருத்தவங்க கமெண்ட் எனக்கு எழுதியிருந்தாங்க, நீங்கள் வந்து ஷேர்ஸ்லேயோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயோ வந்து நீங்கள் உங்களோட பணத்தை இன்வெஸ்ட் பண்ணனா எதில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, எஃப்டியை வச்சுக்கிட்டு எப்படி நீங்கள் வாழ்க்கையில் அடுத்த கடத்துக்கு வர போகிறீங்க, தெரிஞ்சால் பேசுங்க இல்லாட்டி பேசாதீங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து மெயில் பண்ணியிருந்தார். அப்போ நான் என்ன விஷயம் சொல்ல வரேன்னா, ஓகே, இப்போ நிறைய பேர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஷேர்ஸில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணி நல்லா ரிட்டர்ன்ஸ் எடுத்துருக்குறாங்க. அதுக்கு அவங்களுக்கு ப்ராப்பரான நாலேஜ் இருக்குது, அதை பற்றின நூக்கணக்கான தெரிஞ்சு அதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ மிடில் கிளாஸ் நம்ம மாதிரி ஆட்கள் என்ன பண்ணுவோம், ஒரு பர்டிகுலராக ஒரு ஜாப் போய்கிட்டு இருப்போம், ஒரு ஜாபை நம்பி இருப்போம். 9 to 5 இல்லை 8 to 4 அந்த மாதிரி ஏதோ ஒரு டைம், அந்த 8 hours ஜாபை நம்பி இருப்போம். மந்த்லி வரக்கூடிய சேலரியை நம்பி நம்ம இருப்போம். அதில் வந்து நமக்கு வாங்குறதே கம்மி சம்பளம். நம்ம கூட அதிகமாக சம்பளம் வாங்கியிருந்தால் நம்ம மிடில் கிளாஸ் ரேஞ்சிலே நம்ம இருக்க போகிறது கிடையாது. அதனால் மிடில் கிளாஸில் நம்ம வந்து சம்பாதிக்கக்கூடிய பணமாக இருக்கட்டும், சேர்த்து வைக்கக்கூடிய பணமாக இருக்கட்டும், ஒவ்வொரு பைசாவுமே நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ என்னோடய பேரண்ட்ஸாக இருக்கட்டும், என்னோடய தாத்தா பாட்டியாக இருக்கட்டும், அவங்க எல்லாமே மிடில் கிளாஸ் சம்பளம் தான் வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக அது சேமித்து எந்த ஷேர்ஸ்லேயும் அவங்க இன்வெஸ்ட் பண்ணல. அவங்க 2 பேருமே, எங்கள் தாத்தா பாட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா 2 பேருமே ஒருத்தவங்க டீச்சராக இருந்தாங்க, ஒருத்தவங்க வந்து டிவிஎஸில் ஒர்க் பண்ணாங்க. எங்கள் தாத்தா அவங்கெல்லாம் வர சம்பளத்தை அழகாக ப்ராப்பராக மணி மேனேஜ் பண்ணி மிடில் கிளாஸாக இருந்த அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக தங்கத்தில் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணாங்க, சேர்த்து வச்சாங்க, பேங்க்கில் எஃப்டியில் போட்டாங்க, இப்படியெல்லாம் சேர்த்து 3 வீடு கட்டினாங்க. ஸோ அவங்களோட மிடில் கிளாஸ் லைஃப் கொஞ்சம் உயர்ந்துச்சு. 3 வீடு கட்டி பசங்க எல்லாரையும் எந்த கடன் வாங்காமல் செட்டில் பண்ணாங்க, கடன் வாங்காமல் 3 வீடு கட்டினாங்க. அப்போ அதுக்கு ரீசன் என்ன, அவங்க வந்து பணத்தை மேனேஜ் பண்ண விதம் அதுதான். அவங்க வந்து ஷேர்ஸ்லேயோ மியூச்சுவல்ஸ்லேயோ போடல. ஸோ அன்னைக்கு போட்டிருந்தவங்களும் நல்லா இருந்திருக்கலாம். ஆனால் அவங்க வந்து ஷேர்ஸ்லேயோ மியூச்சுவல்ஸ்லேயோ போடுற விஷயம், அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய பல்க் அமௌண்ட்டில் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை தான் போடுவாங்க. எல்லாத்தையும் கொண்டு போய் ஷேர்ஸ்லேயோ மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ போடுறது கிடையாது. மிடில் கிளாஸாக இருக்கிறவங்க, நான் எதுக்கு இந்த வீடியோவை நான் போட்டேன் அப்படிங்கிறது சொல்கிறேன். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் தான், சேவிங்ஸோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சவங்க தான். நான் அந்த நோக்கத்தில் தான் சொன்னேன். அப்போ நம்மக்கிட்ட அமௌண்ட் கம்மியாக தான் இருக்கும். அந்த கம்மியாக இருக்க அமௌண்ட்டை எப்படி சேஃபாக நம்ம சேர்க்கணும், ஏன்னா நம்ம சேர்க்கக்கூடிய ஒவ்வொரு அமௌண்ட்டும் நமக்கு ரொம்ப அவசியம். கஷ்டப்பட்டு தான் சம்பாரிச்சிருப்போம். சில பேர் ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அதோட நியூகான்கான தெரிஞ்சு அதனால அவங்க வெற்றி பெறாங்க. நான் வந்து இல்லைன்னே சொல்லலை, அதில் நிறையா ரிஸ்க் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் மிடில் கிளாஸாக நான் என்ன யோசிப்பேன், எதுக்கு நான் ரிஸ்க் எடுக்கணும், க்ரோ ஆகட்டும், கொஞ்சமாக வந்து க்ரோ ஆகட்டும் அப்படின்னு தான் நான் நினப்பேன். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா, நான் அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸு ஷேர்ஸ்லலாம் இன்வெஸ்ட் பண்ணலை அப்படின்னு நான் சொன்னேனே ஒழிய, நீங்கள் யாரும் வந்து பண்ணாதீங்க, போய் நம்பாதீங்கன்னு அதில் ரிஸ்க் இருக்குது, அதனால நான் இன்வெஸ்ட் பண்ணல, அதனால நான் வந்து வீடியோ ஷேர்ஸில் போடுங்க, ஷேர் மார்க்கெட்டில் போடுங்கன்னு நான் வீடியோ போடலை. ஓகேவா? ஏன்னா அதை பற்றி எனக்கு தெரியாது. அதில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் மட்டும்தான் எனக்கு பயமாக இருக்கிறதுனால நான் போடலை அப்படிங்கிறத நான் சொன்னேன். இது ஒன்று.
இன்னொன்று, நம்ம வந்து ஓகே ஷேர் மார்க்கெட்டு, மியூச்சுவல் ஃபண்ட் இது மட்டும்தான் நம்மளோட சேமிப்பை பெருக்கிறதுக்கு வழியான்னு பார்த்தா நிறையா இருக்குது. ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் படிப்படியாக வந்து வளரும். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். எங்கள் அப்பா வந்து முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிட்டைர்மெண்ட் ஆனப்போ லம்சம் வந்தப்போ ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்துச்சு. அப்போ ஒருத்தர் வந்து நீங்கள் ஒரு இந்த திட்டத்தில் போடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஷேர் மார்க்கெட் திட்டம் போல, அது எங்களுக்கு தெரியாது. அவர் வந்து ஷேர் மார்க்கெட் ரிஸ்க் மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி ஏதோ ஒரு இதில் போய் நீங்கள் போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. எங்கள் அப்பா வந்து டீச்சராக இருந்துமே அவரை நம்பி போட்டுட்டாங்கண்ணா. அப்போயுமே கேட்டேன், இது ஷேர் மார்க்கெட்டாக என்னன்னு கேட்டுக்கங்க அப்படின்னு. அப்போ அதை ஏதோ சொல்லி மழுப்பிட்டு அவர் என்ன பண்ணிட்டார், அதில் இன்வெஸ்ட் பண்ண வச்சுட்டு மிச்ச அமௌண்ட்டு நல்ல வேலையாக கையில் வச்சுருந்தாங்க. நான் அதை கூட்டி போய் உடனே ஃபிக்ஸடில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். பார்த்தா 5 வருஷம் 6 வருஷம் கழித்து பார்த்தா ஃபிக்ஸடில் போட்டிருந்த அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 2 லட்சம் போட்டிருந்தாங்க. அது 5 வருஷம் 6 வருஷம் கழித்து பார்த்தா அது ஒரு பல்க் அமௌண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிடுக்கு. ஆனால் ஷேரில் போட்டது வந்து பார்த்திங்கன்னா 1 லேக் என்னவோ போட்டாங்க. 6 வருஷம் 7 வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நீங்கள் எடுத்திங்கன்னா 96,000 தான் வரும். ஏன்னா இப்போ மார்க்கெட் வேல்யூ கம்மியாக இருக்குன்னாங்க. யார் எங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்களோ அவரை ஆளையே காணும். அவரை ஃபோன் பண்ணால் என்ன எப்படி எடுக்கிறது அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு வந்து என்ன தெரியல, ஃபோனே எடுக்கலை. அப்புறம் இன்னொருத்தவங்கள்ட்ட சொல்லி அதுக்கப்புறம் நாங்கள் கேட்டப்போ என்ன பண்ணாங்க, இல்லை சார் இதெல்லாம் வந்து ரொம்ப ஹை ரிஸ்க்கு, இது வந்து அந்த இடையில வந்து அந்த ஒரு புரோக்கர் மாதிரி இருப்பாங்களாம் ஷேர் மார்க்கெட்டில், அந்த இடைத்தரகர்கள்னு சொல்லுவாங்க, அவங்க வந்து அவங்க லாபத்துக்காக இந்த மாதிரி உங்களை டெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த அமௌண்ட்டை நஷ்டத்தோடு எடுத்தாங்க. 1 லேக் போட்டு 7 வருஷமோ 8 வருஷமோ கழிச்சு 96,000 4,000 நஷ்டத்தோடு எடுத்தாங்க. பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அந்த அமௌண்ட்டை வாங்கி நாங்கள் அதுக்கு கோல்டு காயினாக வாங்கி வைக்க சொன்னேன் அப்பாவை. வாங்கி வச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் நாங்கள் அந்த கோல்டு காயினை சேல் பண்ணப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்ல லாபம் கிடச்சிச்சு. நல்ல ஒரு நஷ்டமாகாமல். இதே அவங்க ஃபிக்ஸடில் போட்டிருந்த அமௌண்ட் கூட பார்த்திங்கன்னா 2 லட்சமோ என்னவோ போட்டிருந்தாங்க. அது கிட்டத்தட்ட 3 லட்சத்துக்கிட்ட வந்துருச்சு. ஒவ்வொரு வருஷமாக வட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வட்டி இன்க்ரீஸ் ஆகி சீனியர் சிட்டிசனுக்குன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு 8% வட்டி கொடுத்தாங்க. ஒவ்வொரு வருஷமும் ஏற்ற இறக்கம் இருந்தாலும் எங்களோட அமௌண்ட்டு நஷ்டமே ஆகலை, இன்க்ரீஸ் தான் ஆச்சு. அப்போ இன்ஃப்ளேஷன் வேல்யூங்கிறாங்க. அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் போட்டால் எங்கள் அப்பாவோட அமௌண்ட்டு 1 லட்ச ரூபா போட்டு 96,000 8 வருஷம் கழித்து போட்டா அதுவும் நஷ்டம் தானே. அப்போயுமே இன்ஃப்ளேஷன் வேல்யூ எங்கே போச்சு. ஸோ அதனால் இந்த விஷயம் யார் நல்லா தெரிகிறாங்களோ அவங்க போடுறது பெஸ்ட்டு. நம்ம எந்த விதமான ப்ராப்பர் அதை பற்றின அவேர்னஸ் இல்லாமல் நம்ம போய் போட்டுட்டு இருக்கிற பணத்தையும் நம்ம இழந்துடக்கூடாது. மியூச்சுவல் ஃபண்டு, ஷேர் மார்க்கெட் ரிஸ்க் இல்லாமல் பிபிஎஃப்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. அதை பற்றி உங்களுக்கு தெரியும். 15 இயர்ஸ் நீங்கள் மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 15 இயர்ஸ் கழிச்சு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் அப்படியே கிட்டத்தட்ட டபுளாக கிடைக்கும். இது வந்து கவர்மெண்ட்டே நடத்துறது. எந்த விதமான இன்கம் டேக்ஸும் கிடையாது, வட்டிக்கோ பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கோ. அப்புறம் எஸ்எஸ்ஏ இருக்குது, இது வந்து பெண் குழந்தைகளுக்காக சேமிக்கிறது. மற்ற எல்லாருக்குமே பிபிஎஃப் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம இபிஎஃப், நம்ம ப்ரைவேட் செக்டார்லேயே இபிஎஃப் பிடிக்கிறாங்க. அது நல்ல திட்டம். ஃபிக்ஸட்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு டெவலப் ஆகும். இல்லையா, நிறைய பேர் வந்து பிஸ்னஸில் ஸ்கில்டு பர்சனாக இருப்பாங்க. ஒரு கொஞ்சம் அமௌண்ட் சிறிய லெவலில் ஒரு முதலீடு பண்ணி அவங்க ஃபுல் டைமாக அந்த பிஸ்னஸை தெரிஞ்ச பிஸ்னஸை பண்ணி அந்த அமௌண்ட்டை பெருக்கலாம். இந்த மாதிரி நிறையா வழிகள் இருக்குது. அதுக்காக நான் எல்லாரையுமே பிஸ்னஸ் பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன். இப்போ நிறைய பேருக்கு தெரியும், அவங்க அந்த மாதிரி பிஸ்னஸ் நல்லா நூக்கணக்கான தெரிஞ்சவங்க அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் அந்த பணத்துக்காக உழைக்கிறீங்க. ஸோ இது என்னோட பணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முழு உழைப்பையுமே கொடுப்போம். இல்லை பிஸ்னஸில் எனக்கு ரிஸ்க் எடுக்க விருப்பம் இல்லைனா தங்கத்தில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லைனா பிரச்சனையே இல்லாமல் ஃபிக்ஸடாக போட்டுக்கிட்டே வரலாம். இல்லை ஒரு இடம் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து ஒரு இடத்துல நிலத்தை வாங்கி போட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி விஷயங்களில் நிறைய விஷயம் இருக்குது. இதுவுமே லாங் டேர்மாக எந்த விதமான ஒரு ரிஸ்க்கும் இல்லாமல் நமக்கு நல்ல லாபத்தை தரக்கூடியது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்டை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரும் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.